ஹலோ மக்களே! நம்ம இப்போ விரும்பி சாப்பிடுற ஸ்நாக்ஸ்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஸ்நாக் ஆயிடுச்சு. இது உருவான கதை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இத வாங்க நம்ம இந்த ஜஸ்ட் a மினிட்ல பார்த்துருவோம். முதல்ல நம்ம எல்லாருமே நினைக்கிற மாரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிரான்ஸ்ல உருவானது கிடையாது. 1600களுக்கு பின்னாடி உருவானதா சொல்றாங்க பெல்ஜியம்ல. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற வில்லேஜஸ்லாம் மினிசூ ரிவர் அப்படிங்கிற ரிவர்ல சின்ன சின்ன மீன்கள பிடிச்சு வறுத்து சாப்பிடுவாங்க. ஆனா பனிக்காலத்துல அந்த ரிவர் உறைஞ்ச நிலையில இருக்கனால பொட்டேட்டோஸ சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி இத சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் வேர்ல்டு வார் 1 சமயத்துல பெல்ஜியம்குள்ள போனப்போ அவங்களும் இத டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இத ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் அங்க இருக்கிற பெல்ஜியம் சோல்ஜர்ஸ்லாம் ஃப்ரெஞ்ச் பேசுறனால தான். ஸோ இது நாள் போக்குல உலகம் பூரா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட இதுக்கு ஃபேன் பேஸ் தனி அப்படின்னே சொல்லணும். இதில ஃபன் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ரொம்பவுமே அதிக அளவுல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிட்டத்தட்ட 5000 கிலோ அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு யானையோட வெயிட் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ மக்களே, உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி ஒரு கிறிஸ்பியான ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுல நீங்க எவ்வளோ ஆசைப்படுறீங்க? மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.